நம்முடைய ஊழியம் வந்து ஒரு ஆவிக்குரிய ஊழியம். எந்த அளவுக்கு ஆவியை தேவன் நமக்கு தாராரோ, எந்த அளவுக்கு தேவனுடைய ஆவியை நம்ம விரும்பி கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கும், அந்த ஆவியின் கிருபைகள் நமக்கு கிடைக்கும். எலிசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது அவர் ஆவிக்குரிய கிருபைகளை இப்படியாக கேட்கிறார். எலியாவோடு கூட சுற்றி திரிஞ்சு ஊழியம் முடித்து எலியா பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வேளை வரும்போது ஆண்டவர் எலிசாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்னு சொல்லி 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம். நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய பட வேலை வந்தது, விரும்புகிற இடத்துல என்ன செய்ய கேளு அப்படிங்கிறார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம்